கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனால் நான் எங்கள் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்ட் இருந்தால் நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். இந்த குட்டி குழந்தைங்க ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும், ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாவ் மேஜிக் யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் திருப்பி நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பை மேஜிக் ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. இரா சரவணன் சார் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கர ஒரு நல்ல உள்ளத்தை நான் வந்து இந்த படம் மூலமாக சந்திச்சிருக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் மட்டுமே இல்லை, அவங்க குடும்பமும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தாக இருக்கிறது பயங்கர பாசமான குடும்பம்னா அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். டைரக்டர் பாரி இளவழகன், ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டேரெக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டும் போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து எனக்கு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் அன்றைக்கி சும்மா சொன்னேன், இது முடிஞ்சால் என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதிங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட் இந்த எக்ஸ் அது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோசியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோசியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயானா பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம்லாம் கிடையாது. நான் சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயானுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ பேருக்கு சூப்பராக அது பண்ண முடியும்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் குட் நைட்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய், ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இருந்து நாங்கள் அப்படி போய் ஃபேமிலியாக பார்க்குறதெல்லாம் அப்படி போய் பார்த்துட மாட்டோம். ஒன்று அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனால் நான் எங்கள் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்ட் இருந்தால் நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு டேரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு, நான் நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது, நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டேரெக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனால தான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அது ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேற, என்னன்னா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால நீங்கள் தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துல இருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறைய அந்த நீக்கு போக்கு கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்கள் முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான், டேட்லாம் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யாரையாது? 5 படம்லாம் இல்லை.
அடுத்த ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பும் வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Listen Media, thank you so much for gracing our event yet again with your valuable presence. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you, Yuvraj sir and the entire team of $1 Million Studios, Ira Saravanan sir and ma'am, Neo Castle Satya Karikalan ma'am. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட ரிசப்ஷன் தியேட்டர்ல பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ பாரி அண்ட் டீம் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் கேரக்டர். அண்ட் ஷெலி சார், பார்த்தா, பரத், ஆர்ட் டைரக்டர், லிரிசிஸ்ட், எல்லா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அபி, தேங்க்யூ ஸோ மச். காஸ்டியூம்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரோஜா மேம், சேத்தன் சார், என்னோட அப்பாவா நடித்த டென்வர் சார், டானா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் an anecdote. நாங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரித்து கைத்தட்டி ரசித்து பார்த்து தான் நாங்கள் லைவாக பார்த்தோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிடுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கலேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை படம் முடிச்சதுக்கு அப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் திருப்பி நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பை மேஜிக், ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி, என்ன நீங்க ஆங்கிலோ இந்தியனா இருந்துட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்தையும் அவ்வளோ அழகா ரசிச்சு பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருந்த பிரசன்ட் மீடியா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஷோ முடிச்ச உடனே நீங்க எல்லாருமே போய் நீங்க எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படிச்சேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒண்ணு விடாம பார்த்தேன். படத்தை பத்தியும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தியும் ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. நீங்க எழுதினது, நீங்க பேசினது எல்லாமே தான் டிக்கெட்டா கன்வெர்ட் ஆச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப நன்றி. அண்ட் இங்க நிறைய பிரசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதுல எனக்கு ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் உங்க சப்போர்ட்க்கு நான் தலை வணங்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டர்ல வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது இந்த வாட்டி என்னோட போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் இப்போ ஸ்கிரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வாரமும் பிரசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்க படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்டிங் ஃப்ரம் சேத்தன் சார், ஜமால இருந்து என்னை நம்பி நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே வந்து பண்ணக்கூடிய, என்னை நம்பி வரக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வந்து எப்படி ஜமால வேற ஒரு ஷேட் இருந்துச்சோ இதுல வேற ஒரு ஷேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையா சொன்னேன். அதை இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல எல்லாரும் ரசிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் கோபி ப்ரோ, அவருமே அப்படிதான். கோபி ப்ரோலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பிலீவ் பண்ணேன், இது கண்டிப்பா பயங்கரமா ஒர்க் ஆகும் அப்படின்றது. அது இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே கோபி ப்ரோ ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் ரோஜா மேம் வந்து இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன டீமுக்கு அவங்க உள்ள வந்ததுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு பலமா இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து நாங்கள் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ள வந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க போட்ட உழைப்புன்றது வந்து பயங்கரமான ஒரு உழைப்பு. ப்ரோ சொன்ன மாதிரி தான், அவ்வளோ டெடிக்கேட்டடா எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த ஷூட்டையும் வந்து அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ப்ரெஸ் நான் போன வாட்டி வரும்போது கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து அன்பே மேஜிக்னு வைக்காம அன்பே டயனா நினைச்சிங்க அப்படின்னு. அன்பே மேஜிக்னு வச்சிருந்தா படத்தில் அந்த மேஜிக்குங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போய் சேராமல் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய வாட்டியை திரும்ப கேட்டு வேற மாதிரியா இருக்கும். அது படத்தில் மட்டும் வர்றதுனால தான் அந்த மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது பண்ணிச்சு. ஏன்னா முதல்ல இந்த கதையை எழுதும் போதே
இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்பினேன். ஏன்னா அதுக்கு 3 பேருக்கு மேஜிக் டயானா கொன்சால்வஸ்னுக்கு என்ன வேணா வச்சிருக்கலாம். ஏன் மேஜிக் நினச்சுன்னா அது பயங்கரமாக மேஜிக்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சாகணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கோ டைரக்டர்ஸ் ராகேஷ் ஆகட்டும், ராகுல். இப்போ ராகுல்லாம் வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருந்தார் ராகுல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் போயிட்டு பேசுறது இல்லாமல் பவராக போய் ஒரு சில விஷயங்களை வந்து பேசும்போது எனக்கான பேர்டன் வந்து நிறைய இடங்கள்ல குறைஞ்சது. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்த ராகுலுக்கு மிகப்பெரிய நன்றி. ராகேஷ் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பையன், எனக்கு ரொம்ப பயங்கரமாக செட் ஆகக்கூடிய ராகேஷ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். பிரசாந்த், தினேஷ், கோச், இவங்க எல்லாருக்குமே என்ன டைரக்ஷன் டீம் மற்ற யாருன்னா விட்டனான்னு தெரியல. ராஜன், எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண மதன் அவருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும், பாப்பாமணி. நான் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வரும்போது நிறைய லைவ் லொகேஷன்ஸ் இருந்தது. லைவ் லொகேஷன்ஸ் வரும்போது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் தான். நம்ம சொல்லிடுவோம் நம்ம வந்து இந்த லொகேஷன் எடுக்கணும் அந்த லொகேஷன் எடுக்கணும்னு, அது ஒன்னொன்னுத்தையும் பேசி பர்மிஷன் வாங்கி அதுக்கான இதை பண்ணி எல்லாம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒர்க். இது வந்து இந்த பேர்டனை நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி கொடுக்காம பாபாமணியே அந்த ஏரியாக்காரர் அப்படின்றதுனால எல்லா லொகேஷனுக்கும் போயிட்டு ஒரு லொகேஷனா போயிட்டு பேசி அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை பேசி அதுக்கான லெட்டர் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி நாங்கள் முடிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபைனலாக வந்து அதை பேசுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக எங்களுக்கு எல்லாமே இந்த அவங்களையுமே பேர்டன் பண்ணணும். ஏன்னா மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணா கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல நிறைய விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிட்ட பாபாமணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வந்து ப்ரோ எந்த விஷயங்களாக இருந்தாலுமே இவர் நரேனை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, நரேன் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பார் அப்படின்னு வந்து யுவராஜ் ப்ரோ சொன்னார். அந்த சமயத்துலேருந்து பாவம் அந்த மனுஷனை போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலெக்ஷன்லேருந்து அதுக்கான பட்ஜெட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து அவரை போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஐயா மன்னிச்சிருங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லா ஒர்க்கையும் ரொம்ப நீட்டா இன்னைக்கு வரைக்கும் அது எதனா ஒரு பிரச்சனைனா அதுக்கு அவர் கால் பண்ணோம்னா ரொம்ப அழகா எனக்காக பண்ணி கொடுத்தா நரேன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் ப்ரோ, அப்புறம் இவங்க நியூ கேசல் சத்யா மேம், அதுக்கப்புறம் இரா சரவணன் சார் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு நல்ல உள்ளத்தை நான் வந்து இந்த படம் மூலமாக சந்திச்சிருக்கின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் மட்டுமே இல்லை, அவங்க குடும்பமும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தாருக்கு அடுத்து பயங்கர பாசமான குடும்பம்னா அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். கலாக்கா ஆகட்டும், அவர் மணி ஆகட்டும், அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு அன்பான ஒருத்தங்களா இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சத்யா மேமும் அப்படிதான், கரிகாலன் சாரும் அப்படிதான். அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்தாலும் இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டரில் ஒரு வெற்றி படமாக சாத்தியமாக்கி இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க கூட்டமா தியேட்டருக்கு வந்ததும் நீங்க சிரிச்சதும் என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு இமேஜ். எப்படி வந்து சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஜமாவோட கடைசி 30 நிமிடங்கள்ல இருந்த அந்த அமைதி வந்து என்ன பயமா ஒரு ஹார்ன் பண்ணிச்சு, எங்க ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனா இந்த அமைதி வந்து இந்த அமைதி இல்லாம இந்த கைத்தட்டல் அந்த சிரிப்பு அலன்றது வந்து என்னோட எழுத்தை வந்து அவ்வளோ விதத்துல வந்து முழுமையடை செஞ்சிருக்கு. அதனால தொடர்ந்து இன்னமும் இந்த படம் இப்ப ஜனநாயகன் அந்த அலைக்கு அப்புறமும் இப்போ வந்து ஸ்கிரீன்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு ரன் இருக்க போது. கண்டிப்பா இந்த படத்தை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீக்ல இருந்து நிறைய ஷோஸ் வருது, கண்டிப்பா போய் தியேட்டர்ல பார்த்து எங்க டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமா இது அனைத்தையும் சாத்தியமாக்கிய யுவராஜ் ப்ரோக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.